இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் சிவகுமார் எது பண்ணாலும் சமீபத்தில் பிரச்சனையாயிடுது அப்படின்ற மாதிரி ஹோட்டல் சாப்பாடு போல நடிகை, வீட்டு சாப்பாடு போல மனைவி, நடிகையிடம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றதெல்லாம் பேசி விஜயை குறிப்பிட்டு தான் இவர் பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சென்னை அண்ணா நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உணவகம் மற்றும் இனிப்பகத்தின் கிளையை பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவர்கள் மார்ச் 22ஆம் தேதி திறந்து வைத்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இன்று ஓட்டல் இல்லாமல் மனிதர் வாழவே முடியாத நிலை இருக்கு. நான் சென்னைக்கு வந்த பொழுதில் முதல் 10 ஆண்டுகள் என் உடம்பை காப்பாற்றியது ஓட்டல் தான். அப்போது மாதத்திற்கு 45 ரூபாய் செலவழித்து மாதம் முழுவதும் சாப்பிட்டேன். இட்லி 6 பைசா, வடை 5 பைசான்னு இருந்தது. இன்று காலங்கள் மாறிடுச்சு, பணத்துக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு. தரமான உணவு கிடைக்க மாட்டுது, இருந்தாலும் தரமான உணவு கொடுப்பது முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. மிக மிக முக்கியமாக அவர் சொன்ன சில விஷயங்கள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. உங்களுக்கு பிடித்தது வீட்டு சாப்பாடா இல்லைனா ஹோட்டல் சாப்பாடா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நடிகை பிடிக்குமா பொண்டாட்டி பிடிக்குமா என்று கேட்பது போல இருக்கு. பொண்டாட்டி இல்லை என்றால் சூர்யா, கார்த்தி எப்படி பிறந்திருப்பாங்க? நடிகை என்றால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டது நடிகைகளை குற்றம் சொல்ற மாதிரியும் குறை சொல்ற மாதிரியும் குத்தி காட்டுற மாதிரியும் இருந்தது. வீட்டு சாப்பாடு என்பது நிரந்தரம். ஒரு மாற்றத்திற்காக வேண்டுமானால் ஹோட்டல்ல சாப்பிடலாமே தவிர 3 வேளையும் சாப்பிட்டா பைத்தியம் பிடித்திடும். எப்போதுமே வீடு, மனைவி, குழந்தை, குட்டி, அதற்கு பின்பாகத்தான் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பது விஜயத்தான் அப்படின்ற மாதிரி பலரும் தற்போது அவருக்கு எதிராக, குறிப்பா தாவேகாவினரும் விஜய் ரசிகர்களும் பொங்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் சாப்பாடுனா அது நடிகை மாதிரியா, அதை 3 நேரமும் சாப்பிட முடியாதான். நடிகையை விட்டுட்டு வீட்டு சாப்பாட்டுக்கு வா, வீட்டை பாரு அப்படின்ட்டு விஜயை குறிப்பிட்டு தான் இவர் சொல்றார் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்கு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை திருமணம் செய்தாரு, அவருக்கு வாரிசு இல்லை. அதே மாதிரி சிவாஜி மிகப்பெரிய நடிகர், அவரை மாதிரி ஒருத்தர் பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அரசியலில் தோற்று போனார். எல்லாம் பெற்றவன் அப்படின்ட்டு எவனும் இல்லை, உழைத்து கொண்டே இருங்க அப்படின்ற மாதிரியும் கடவுள் கொடுப்பதை வைத்து சந்தோஷப்படுங்க, யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. மிக மிக முக்கியமாக அந்த வீட்டு சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடுனா மனைவி, ஹோட்டல் சாப்பாடுனா நடிகை. வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடை விட்டுடுங்க அப்படின்ட்டு சொன்னது விஜயத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பேசினதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.